இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில் வெளியிலிருந்து ஆதரவு தரீங்க. ஒருவேளை எதிர்காலத்தில் வரும் நாட்களில் நீங்க சொன்ன மாதிரி அதிகாரம் கைக்கு எட்டுமா தமிழக வெற்றி கழகம் மூலமாக? தொண்டரோட விருப்பம் அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் விருப்பம். தலைவரோட விருப்பம் என்னவா இருக்க போகுது? தலைவர் இப்ப வரைக்கும் ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு வெளியில நின்று தான் சொல்லிட்டு இருக்காரு. வெளியிலிருந்து ஒரு ஆதரவு என்று சொல்லியிருக்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் கொள்கை ரீதியா அந்த வெளியிலிருந்து ஆதரவு என்று நிலை எடுத்திருப்பதனால் நான் தளபதி முதல்வர் விஜயுடைய மனமாற்றம் ஒரே நாள மாதிரி இருக்குல்ல. முதலமைச்சர் பதவியேற்கிறப்ப என்ன சொன்னார்? ஆண்டவன் மீது ஆணை என்றார். சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்ற உளமாறன் என்கிறார். ஜோதிடர் பிரச்சனை வருது, நாள் வருது, மறுநாள் வந்து சட்டசபையில் பேசுகிறாங்க. சட்டசபையில் பேசுகிற உடனே அதுக்கு ரிமூவ் பண்ணுறாரு. டிஸ்மிஸ் பண்ணணும் இன்னும் கேட்டால் ரிமூவ் பண்ணுறாரு. ஆனால் அதில் ஒரு சின்ன எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னாக்கா, அவர் ஜோதிடர் அறிவித்த உடனே எதிர்ப்பு அறிக்கைகள் வருது, எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இவ்வளோ ஊடக வேலை தெரிவிக்கிறாங்க, விசிகா தெரிவிக்கிறாங்க, பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் வன்னியரசன், சிந்தனைலாம் ரவிக்குமார் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை வராங்க. ஏன் இந்த அறிக்கை வந்தது, எதிர்ப்பு அறிக்கையை ஏன் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகவில்லை? ஏன் நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சுற்றி ஒரு வட்டம் இருக்கிறது. அப்ப அவருக்கு வந்து நெருக்கி என்ன நடக்குது அப்படின்னு அவர் இன்னும் வெளியில வரணும். நம்ம என்ன நடக்குது? இப்போ இந்த அறிக்கை வந்து ஒரு அவருடைய ஜோதிடரை, அவருடைய குருவா நினைக்கிறவரை ஒரு அரசு துறையில் அறிவிக்கிறாரு. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தான். ஆட்சி இது அரசுடைய பதவி அறிவிக்கிறாரு. இதே முதல்ல ஸ்டாலின் அவருடைய தளபதி அவர்களுடைய ஆட்சியில் அவர் அறிவிப்பு செஞ்சிருந்தாருன்னா இந்த எதிர்ப்பு வருதுன்னா புட்நோட்டு வைப்பாங்க, குறிப்பு எடுத்து உடனே வைப்பாங்க டேபிளில். இல்லை அவரே பார்ப்பார், உடனே பதில் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இல்லை அவங்க கட்சியில் தான் பதில் உடனே சொல்லுவாங்க. ஆனால் இது 18 மணி நேரம் வரைக்கும் ஏன் சட்டசபையில் வந்து உள்ள சட்டமன்ற கட்சி தலைவர்கள் சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அமைதியா இருந்து இதுக்காக நம்பிக்கை நம்ம தான் நம்பிக்கை 118 120 ஓகே பண்ணியாச்சு. அப்போ அவருடைய நாலேஜுக்கு வந்து எந்த கவனத்துக்கு எந்த செய்தாலும் மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் உடனே கொண்டு போகணும். ஏன் இப்போ அந்த நேரத்தில் சேலத்தில் ஒரு படுகொலை நடந்தது, மாணவர்கள் படுகொலை மது போதையில். அது முதலமைச்சர் கவனத்துக்கு போச்சான்னு கேளுங்க. மறுநாள் தான் செய்தி வந்த பிறகு சட்டசபையிலையோ மற்றவர்கள் சொல்லி உடனே போகணுங்கிற. இப்போ அது இன்னும் தம்பி அவர் முதல்வர் வந்து மாண்புமிகு முதல்வர் இப்போ புதுசாக வந்திருக்காங்க, டைம் கொடுப்போம். அவரே முதல்வர் பதவி இருக்கின்ற சமயத்தில் ஒரு கால அவகாசம் வேணும்னு இருக்காரு. இன்னும் ஒரு அனுபவப்பட்டுமே அனுபவப்படுவார். தன்னுடைய நடவடிக்கைகளை வந்து மாற்றுவார். ஒரு அனைத்து கட்சி தலைவர்களும் சந்தித்தது உண்மையிலுமே ஒரு அண்ணாவுக்கு பிறகு, பெரியாருக்கு, அண்ணா கலைஞருக்கு பிறகு ஒரு மாற்றம், ஒரு இணக்கமான ஒரு நாகரிகமான அரசியலை பார்க்குறேன். ஆனால் அதில் இன்னொன்று ஒரு சர்ச்சை இருக்குல்ல, அதில் எடப்பாடியார் பார்த்துருக்கணும். தலைவர் வேளச்சேரி இல்லத்துக்கு வந்தபோது தலைவர் சொன்னார் எடப்பாடியார் அப்போ வந்து ஒரு தடவை பார்க்குறாரு, இன்னொரு தடவை பார்க்கலங்கிறது அது ஒருத்தருக்கும் பார்ப்பார்னு நினைக்கிறேன். பார்க்கணும், அதான் என்னுடைய விருப்பம். பெரியார் மணிமண்டபம், பெரியார் திரள் போனவர் ஏன் அம்பேத்கர் மணிமண்டபம் போகல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும். அது தலைவர்கள் அம்பேத்கர் அவர் ஒன்று 2 பேர். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர், பெரியார், தமிழ்நாட்டில் 5 தலைவர்களை வச்சிருக்காரு, வீட்லையும் வச்சிருக்காரு. பட் பெரியார் திரள் போனவர் ஏன் தாண்டி தானே போயிருக்காரு மணிமண்டபம், இறங்கி ஒரு மாலை போட்டுட்டு. அதுதான் அவருக்கான அட்வைசர்கள், ஆலோசகர்கள் வந்து இதெல்லாம் வந்து சரியாக சொல்லணும்னு தான் நான் விரும்புகிறேன். அதுக்கான அப்படியாப்பட்ட ஜோதிடர் ஆலோசகர் வைக்கிறத விட பொலிட்டிக்கல் அனுபவமான ஒரு ஆலோசகர்களை வச்சு இது ஒரு என்னுடைய ஒரு தகவலாக தான், அதாவது என்னுடைய அட்வைஸுன்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை என்னுடைய விருப்பத்தை கூட சொல்லலாம். அட்வைஸர் ஒருவேளை தொல் திருமாவளவன் துணை முதலமைச்சராக ஆகும் பட்சத்தில் இது போன்ற ஆலோசனைகள் வழங்கக்கூடுமா? இதுக்கான சாத்தியக்கூறுகள் வரும் நாட்களில் இருக்கு. சட்டசபையிலேருந்து நேராக யாரை வந்து பார்த்தாரு? எம்எல்ஏ பதவியேற்றவனே ஸ்டாலின் தளபதி தானே பார்த்தாங்க, திமுக தலைவரை. யார் ஏன் பார்க்கணும்? எவ்வளோ வருத்தங்கள் இருந்தாலும் ஒரு கட்சி, அரசியல் கட்சி மூத்த தலைவர் சந்திக்கணும், அவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனைகள் இன்புட்டும் வாங்கிக்கணும். இவருடைய மனநிலை கொஞ்சம் அவர்களுக்கு ஒரு இணக்கம் வேணும் தானே. அது கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்க, ஏற்படும் நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு தொண்டரும் எதிர்பார்க்குறோம். துணை முதல்வர்னா கண்டிப்பாக ஆலோசனை கண்டிப்பாக எங்கள் தலைவர் கொடுப்பார். இப்பயும் ஆலோசனை கொடுக்கறதுல என்ன தப்பு?